எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஒரு பண்டிகை இல்லைன்னா பூஜைன்னா நம்ம எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்வோம். இன்னைக்கு நம்ம எப்போவுமே செய்கிற ட்ரெடிஷ்னல் பொங்கலுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கலாம். அதாவது அவலில் பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்படி வறுக்கிறதால இந்த பொங்கல் வாசனை மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். பொன்னிறமாக வறுப்படும் போது ஒரு நல்ல மணம் வரும். இதுதான் பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும். ரோஸ்டான பாசிப்பருப்பு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இந்த ரெசிபிக்கு நான் சின்ன சைஸ் அவல் 1 கப்பு எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அவலை 2-3 தடவை நல்லா கழுவி தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்து அது கூட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுங்க. ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண தேங்காயை பொடிசாக நறுக்கி சேர்க்கலாம். தேங்காய் பொன்னிறமாக வரப்பட்டதும் அடுத்து முந்திரி சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதும் திராட்சை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ஆனால் குழையல. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. வெந்த பருப்பை வேற பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் வெல்லத்தை துருவிக்கலாம். நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் வெல்லத்தையும் 1 கப் அளந்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பொடிச்ச வெல்லம் சேர்த்து 1.5 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கரைய விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். வெல்லம் நல்லா கொதிச்சு வரும்போது கழுவி வச்சிருக்கிற 1 கப் அவலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அவல் நல்லா சாஃப்ட் ஆனதும் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பொங்கலுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். பச்சை கற்பூரம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். இப்போ வறுத்த தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். வெல்லம் கூட அவலும் பருப்பும் நல்லா கலந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா பிரமாதமான அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது பூஜை பண்டிகைக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலான ஒகேஷன்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.